விரய சனி என்றாலே செலவு, தேவையற்ற செலவு, விரயம், கர்ம விரயம். சரிங்களா? சனி பகவான் வரதே கர்ம விரயத்தை சரி செய்வதற்கு தான். அந்த கர்மாவை சரி செய்யணும்னா உங்களோட லௌகித வாழ்க்கையில் விரயத்தை ஏற்படுத்தணும். லௌகித வாழ்க்கையில் விரயம் ஏற்படுத்தி உங்களோட மனக்கசப்புத்தன்மையையும் மனம் உளைச்சலையும் மன நிம்மதியையும் கெடுத்து அதை நீங்கள் துன்புறுத்து அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய கர்மாவினை கழியும். இதுதான் சனி பகவானுடைய வேலை. இதற்காக தான் சனி பகவான் பிரவேசம் செய்கிறார். உங்களை துவைச்சி டிட்டர்ஜென்ட் போட்டு குளிஞ்சு காய போட்டு கிளிப் மாட்டி அயன் பண்ணி புது சட்டையாக மாற்றுவதற்கு தான் சனி பகவானுடைய வேலை. அப்போ ஒரு துணியை போட்டு கல்லில் அடித்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அப்படி பலன்னு ஆக்குற வரைக்கும் அந்த துணியில் போட்டு அடித்து கிளியாத குறைய அடி வாங்கி அதெல்லாம் க்ளீன் ஆகி அப்புறம் தான் அது மினுங்க ஆரம்பிக்குமே தவிர எடுத்தோடனே அந்த துணியை லைட்டாக தேய்ச்சாலாம் அந்த அழுக்கு போகாது. ப்ரஷ் போட்டு நல்லா தேய்க்கணும், அப்போ தான் அந்த அழுக்கு போகும். அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவில் பட்ட கரைகள் பூரா நீங்கணும். என்ன ஆன்மாவில் கரைகள் அப்படின்னா மேற்கொண்டு உள்ள பதிவுகளை பார்க்கலாம். ஸோ இந்த விதான் விரய சனியுடைய மேசராசிக்கான பதிவு. நன்றி.